ஒரே ஹிஜ்ரத்தை செய்த இருவரில் ஒருவர் அல்லாவின் மகத்தான வெகுமதியை பெறுகிறார். மற்றொருவர் எதையும் பெறவில்லை. ஒரே பயணம், ஒரே சிரமம், ஒரே செயல். ஆனால் ஏன் இரண்டு வெவ்வேறு முடிவுகள்? இன்றைய சஹி அல் புகாரி பயணத்தின் முதல் ஹதீஸில் அதற்கான பதிலை காண்போம். மக்காவின் இரவு. அமைதியான பாலைவனப் பாதை. இரண்டு மனிதர்கள் தங்கள் வீடுகளை விட்டு புறப்படுகிறார்கள். இருவரும் ஒரே திசையில் செல்கிறார்கள். ஒரே தூரம் பயணிக்கிறார்கள். ஒரே தியாகத்தை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இதயங்களில் ஒரே எண்ணமில்லை. ஒருவர் அல்லாவுக்காக செல்கிறார், மற்றொருவர் உலக ஆதாயத்திற்காக செல்கிறார். அப்படியானால் அல்லாஹ் எதை பார்க்கிறான்? செயலையா அல்லது எண்ணத்தையா? இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. நிச்சயமாக செயல்கள் எண்ணங்களை சார்ந்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும். இது இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான ஹதீஸுகளில் ஒன்று. இந்த ஹதீஸை உமல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு உரையாற்றும்போது அறிவித்தார்கள். அந்த காலத்தில் பல முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்தனர். சிலர் அல்லாவுக்காகச் சென்றனர், சிலர் உலக காரணங்களுக்காகச் சென்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிரந்தர விதியை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு செயலின் மதிப்பு அதன் வெளிப்புற தோற்றத்தில் இல்லை, அதன் பின்னால் இருக்கும் எண்ணத்தில்தான் இருக்கிறது. ஒரு வணிகரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் ஏழைகளுக்கு உணவு வழங்குகிறார். மக்கள் அவரை பாராட்டுகிறார்கள். ஆனால் அவரது எண்ணம் என்ன? என் புகழ் அதிகரிக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றொருவர் அமைதியாக உதவுகிறார், யாருக்கும் தெரியாமல். அவரது எண்ணம், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டு செயல்களும் ஒரே மாதிரி தோன்றலாம், ஆனால் அல்லாவின் பார்வையில் அவை ஒரே மாதிரி அல்ல. ஒரு மாணவரை பாருங்கள். அவர் இரவு முழுவதும் படிக்கிறார், அறிவை பெறுகிறார். அவரது நோக்கம் அல்லாவின் திருப்தி என்றால் அவரது கல்வியே ஒரு இபாதத்தாக மாறிவிடுகிறது. இருவர் தொழுகிறார்கள். ஒருவர் மக்களின் பாராட்டுக்காக, மற்றொருவர் அல்லாவுக்காக. வெளியில் இருவரும் ஒரே மாதிரி, ஆனால் இதயத்தில் பெரிய வித்தியாசம். இந்த ஹதீஸ் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பொருந்துகிறது? ஒரு இஸ்லாமிய பதிவு சமூக வலைதளத்தில் பகிர்கிறோம். அது அல்லாவுக்காகவா அல்லது லைக்ஸுகளுக்காகவா? நாம் வேலை செய்கிறோம், நேர்மையாக உழைக்கிறோம். அது அல்லாவின் திருப்திக்காகவா அல்லது புகழுக்காகவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் முன்பாக இந்த ஹதீஸ் நம்மிடம் ஒரே கேள்வியை கேட்கிறது: உன் எண்ணம் என்ன? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், செயலின் மதிப்பு எண்ணத்தில் தொடங்குகிறது. அல்லாஹ் வெளிப்புறத்தை விட இதயத்தை பார்க்கிறான். தூய எண்ணம் சாதாரண செயலை கூட வணக்கமாக மாற்றிவிடும். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்கள் தினமும் செய்யும் நல்ல செயல்களில் எத்தனை செயல்கள் உண்மையாக அல்லாவுக்காக மட்டுமே செய்யப்படுகின்றன? உங்கள் பதிலை கருத்துகளில் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.